Hello my dear 8th standard Tamil Nadu state board students 9th ko 10th ko 11th ko 12th ko நிறைய channels இருக்கு நிறைய PDFs இருக்கு நிறைய பேர் வீடியோஸ் போடுறாங்க அவங்களோட எக்ஸாம் ப்ரிபரேஷனுக்காக பட் 8th standard ஸ்டூடண்ட்ஸ்க்கு ரொம்ப கம்மி ரிசோர்சஸ் தான் இருக்கு அப்படினு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம சேனல்ல வந்து கமெண்ட் பண்ணிருந்தீங்க சோ அதுக்காக தான் 8th standard ஸ்டூடண்ட்ஸ்க்காக இந்த வீடியோ சரியா சோ நீங்க ஒரு 8th standard ஸ்டேட் போர்ட் ஸ்டூடண்ட் அப்படினா கண்டிப்பா உங்களுக்கு ரெகுலரா வீடியோஸ் வரும் சோ நம்ம சேனலை இப்போவே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம அப்புறம் பாத்துக்கலாம் மறந்துடாதீங்க ஓகே சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த குவார்ட்டர்லி எக்ஸாம்க்கு சயின்ஸ்க்கு என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் क्वेश्चन பேப்பர்ஸ் எப்படி வரும் என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படினு சூப்பர் டூப்பரா நான் வந்து உங்க கூட வந்து ஷேர் பண்ண போறேன் என் பேர் ஸ்ராவணி and welcome to Vedanto 9th 10th channel so 8th க்கு ஒரு புது சேனல் நம்ம ஓபன் பண்ணனும் அப்படினா அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேவை அதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க फ्रेंड्सக்கும் நீங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க ஓகே so let's jump into the content so இப்போ என்ன மேம் படிக்கணும் ஓகே சோ அந்த ஸ்டடி பிளானை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தலாம் சரியா சோ choose the best answers நமக்கு கேட்பாங்க ஓகே எக்ஸாம்ல என்ன கேட்பாங்கன்னு தெரிஞ்சாதானே நம்ம பிளான் கரெக்ட்டா பண்ண முடியும் choose கேட்பாங்க fill in the blanks கேட்பாங்க match the following கேட்பாங்க அடுத்து true or false கேட்பாங்க இதுக்கு நம்ம என்ன பண்ணனும் ஃபர்ஸ்ட் book backல இருக்கக்கூடிய இந்த 1 mark questions நீங்க கம்ப்ளீட்டா முடிச்சிருங்க ஏனா இதெல்லாம் ஈஸி மார்க் ஸ்கோரிங் பார்ட் அதுலயே நம்ம மார்க் மிஸ் பண்ணிட கூடாது இல்லையா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா டயகிராம்ஸ்ல இருந்து கண்டிப்பா क्वेश्चंस வருது டயகிராம ரொம்ப பெர்ஃபெக்ட்டா சூப்பரா அழகா வரையணுமா கிடையவே கிடையாது சிம்பிளா நீட்டா என்ன பார்ட்ஸோ அத மட்டும் கரெக்ட்டா வரைஞ்சிட்டு எல்லாத்தையும் அழகா நீங்க நேம் பண்ணி அதாவது அந்த பார்ட்ஸ் எல்லாம் நீங்க லேபிள கரெக்ட்டா எழுதி அந்த டயகிராமோட பேரை கரெக்ட்டா எழுதிட்டாலே you will be getting given the mark then coming to the 2 mark question and then 5 mark question okay so இப்போ இதுல நீங்க இதே ஆர்டர்லயே உங்களோட ஸ்டடி பிளானை வந்து நீங்க வெச்சுக்கோங்க சோ இப்போ யூனிட் வைஸா என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படி நம்ம வந்து பார்க்கலாம் சோ ஒவ்வொரு யூனிட்லயும் ஒவ்வொரு ரோமன் நம்பர் புக் பேக் ரோமன் நம்பர்ல என்னென்ன क्वेश्चंसலாம் இம்பார்ட்டன்ட் அப்படினு இந்த பேஜ்ல நான் உங்களுக்கு கிளியரா எழுதி வச்சிருக்கேன் சரியா சோ நமக்கு என்னென்னலாம் யூனிட்ஸ் இருக்கு யூனிட் 1 இருக்கு யூனிட் 2 இருக்கு யூனிட் 3 ல இருக்கு அதுல எந்தெந்த ரோமன் நம்பர்ல என்னென்ன क्वेश्चंस இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத நம்ம கிளியரா கொடுத்திருக்கோம் then unit 4 9 and then 10 okay then finally unit 11 and 16 unit 7 17 and then 18 okay so இது எல்லாத்தையுமே கிளியரா உங்களுக்கு நான் இந்த பர்టిక్యులர் PDF ல வந்து நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருக்கேன் ஓகே மேம் உங்களுக்கு இதோட PDF கிடைச்சா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படினா இந்த வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்க இன்னும் உங்களுக்கு நிறைய சர்ப்ரைசிங்கான விஷயம்லாம் நான் வந்து தர போறேன் சரியா ஓகே so let's review this question paper okay previous year question paper எப்படி இருக்கு நமக்கு இந்த வாட்டி question paper எப்படி வரும் அப்படிங்கற ஒரு கிளாரிட்டிக்கு நம்ம வந்துறலாம் ஓகே so இது வந்து previous year quarterly உடைய common question paper so 12 1 mark question வந்து கேக்குறாங்க இதுல mostly book back ஆ தான் இருக்கு just 1 or 2 மட்டும் தான் book and check questions வந்து இருக்கு அது ஈஸியா அட்டெண்ட் பண்ணிடலாம் நம்ம அந்த 2 மார்க் 3 மார்க் படிக்கிறது மூலமாவே then coming to the fill in the blanks ல ஒரு 5 மார்க் ஈஸியா வாங்கிடலாம் அடுத்து பாத்தீங்க அப்படினா 5 மார்க் இல்ல fill in the blanks பாருங்க 13 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க இதுவும் நம்ம book back சூப்பரா படிச்சிட்டோம்னா வந்து எழுதிடலாம் அதுக்கு அப்புறமா match the following ல இருந்து ஒரு 5 மார்க்குக்கு வந்து क्वेश्चंस கேட்டிருக்காங்க 2 மார்க் क्वेश्चन so 2 மார்க் क्वेश्चन வந்து பாத்தீங்க அப்படினா நீங்க 15 2 மார்க் क्वेश्चंस அட்டெண்ட் பண்ணனும் அப்பதான் நம்ம 30 மார்க்ஸ் வந்து நம்ம வாங்க முடியும் ஓகே அதுக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படினா டீடைல் ஆன்சர்ஸ் so இந்த டீடைல் ஆன்சர்ஸ் வந்து எப்படி தெரியுமா வருது physics ல இருந்து ஒன்னு chemistry ல இருந்து ஒன்னு botany biology ல இருந்து ஒன்னு and again one from physics and then one from chemistry so physics ல இருந்து நமக்கு 2 questions வரதுக்கு அதிக chances இருக்கு chemistry ல இருந்து ஒரு 2 questions biology ல இருந்து ஒரு 1 or கொஞ்சம் மாறி நமக்கு வந்து வருது so choice கொடுத்துறாங்க அதுல நீங்க any 8 தான் நீங்க வந்து அட்டெண்ட் பண்ண போறீங்க ஓகே so இதுதான் வந்து regarding the long answers okay long answer 8 mark கிடையாது 5 mark sorry social மாதிரி 8 mark ன்னு சொல்லிட்டேன் 5 mark questions okay so இப்போ நேரா நம்ம வந்து இன்னொரு ஒரு question paper பார்க்கலாம் so இப்போ நான் இந்த question papers எல்லாமே நான் உங்களுக்கு PDF ஆ தரேன் இப்போ அத நீங்க ஃபர்ஸ்ட் தரவு பண்ணிடுங்க இந்த क्वेश्चन பேப்பர்ல இருக்கக்கூடிய எல்லா क्वेश्चंसக்கும் உங்களுக்கு ஆன்சர்ஸ் தெரியுமா அப்படிங்கறத நீங்க வந்து கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க இதுலயே நமக்கு வந்து choose the best answers fill up true or false and match the following வந்து கேட்டிருக்காங்க 2 mark question வந்து நமக்கு 22 marks questions 20 marks க்கு வந்து கேட்டிருக்காங்க and then 4 mark question வந்து கேட்டிருக்காங்க பாருங்க இதுல நமக்கு
ஓகே, போன क्वेश्चन பேப்பர்ல 5 மார்க் பார்த்தோமா, இங்க வந்து நமக்கு 4 மார்க் கேட்டிருக்காங்க. அடுத்து பாத்தீங்க அப்படினா 7 மார்க். இது லிட்டரலி ஒரு 9th 10th பப்ளிக் உடைய क्वेश्चन பேப்பர் ஃபார்மட்லயே வந்து இருக்கு. ஓகே, இப்படிதான் உங்களுக்கு நீங்க 10th எல்லாம் போனீங்கன்னா 7 மார்க் இருக்கும், 4 மார்க் இருக்கும், 2 மார்க் இருக்கும். ஓகே, அதே மாதிரி தான் நமக்கு இதுலயும் வந்து क्वेश्चन பேப்பர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ 7 மார்க் क्वेश्चनல பாருங்க, இப்போ இந்த ஸ்கிரீன்ல தெரியுற இந்த क्वेश्चंस எல்லாம் நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்களா? இதுல ஏதாச்சும் क्वेश्चन ரொம்ப டஃபா இருக்கு அப்படினா கமெண்ட் செக்ஷன்ல நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க. சோ உங்களுக்கு நான் ஒரு 3 ஒரிஜினல் சாம்பிள் மாடல் क्वेश्चन பேப்பர்ஸ் வந்து கொடுத்திருக்கேன். இது எல்லாமே previous year क्वेश्चन பேப்பர்ஸ். தயவு செய்து இதுல ஒண்ணு கூட நீங்க என்ன பண்ணிடுங்க அப்படினா மிஸ் பண்ணாம படிச்சிருங்க. சரியா? because these are very very important. சோ இந்த क्वेश्चन பேப்பரா இருக்கட்டும், நான் இப்போ உங்களுக்கு காட்டின இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस-ஆ இருக்கட்டும், ஆர் ஸ்டடி பிளானா இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம கையில ஒரு PDF கிடைச்சா எக்ஸாம் பிரிப்பரேஷன் இன்னும் எவ்வளவு ஈஸியா இருக்கும். சோ உங்களுக்கு ஈஸியா ஆக்கிறதுக்காகவும் டைம் சேவ் பண்றதுக்காகவும் அந்த PDF வந்து பாத்தீங்க அப்படினா டவுன்லோடபிளா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். ஓகே, சோ அந்த டிஸ்கிரிப்ஷன்ல ரெண்டாவதா ஒரு லிங்க் வந்து இருக்கும். அந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணி நீங்க அந்த PDF வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா போன்லயே நம்ம படிச்சோம்னா டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவோம். சோ மறக்காம நீங்க பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு 5 ரூபாய் செலவாக போகுது, அவ்வளவுதான். அடுத்து ஃபர்ஸ்டே வந்து ஒரு லிங்க் இருக்கும். அதுதான் மெகா வேதாந்தா ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட்கான ஒரு லிங்க். ஓகே, சோ இந்த மெகா வேதாந்தா ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட் கண்டிப்பா எழுதுங்க. நீங்களும் எழுதுங்க, உங்க தம்பி தங்கச்சிங்களையும் வந்து எழுத சொல்லுங்க. லைக் 7th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லாருக்கும் நடக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் தான். இந்த டெஸ்ட் கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். பட் இதை நீங்க எழுதி ஒரு சூப்பர் ரேங்க் வந்தீங்க அப்படின்னா கோடிக்கணக்கான ஒர்த்தான கிஃப்ட்ஸ் வந்து உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. சரியா? சோ மறக்காம இந்த டெஸ்ட்டுக்கு எல்லாருமே வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஓகே, சோ இப்போ 9th 10th மாதிரி எங்களுக்கும் வந்து லைவ் செஷன்ஸ் வந்து புக் பேக் क्वेश्चंस, இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस இதெல்லாம் வந்து டீச் பண்ணுங்க மேம் அப்படினா அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் ரொம்பவே தேவைடா. சோ கண்டிப்பா உங்க फ्रेंड्स நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. சோ நிறைய பேர் வந்து 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ் நம்ம கையில இருக்காங்க அப்படிங்கறப்போ கண்டிப்பா நாங்களும் வந்து ஒரு தனி சேனல் ஓபன் பண்றதுக்கு வந்து ரெக்வெஸ்ட் பண்றோம். ஓகே, சோ ப்ளீஸ் டு ஷேர் திஸ் வீடியோ வித் யுவர் फ्रेंड्स. அண்ட் யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறவங்கலாம் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல உங்க பேரை போட்டு ஒரு பிரசன்ட் அப்படின்னு போட்டுருங்க. நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். சரியா? சோ ஆல் தி வெரி பெஸ்ட் பசங்களா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த யூஸ்ஃபுல்லா உங்களுக்கு இந்த சேனல்ல கண்டென்ட் வந்து வந்துகிட்டே இருக்கும். பை பை.